والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: فمن يريد الله أن يهديه يشرح صدره للإسلام ومن يريد أن يضله يجعل صدره ضيقا حرجا كأنما يصعد في السماء. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, வாரந்தோறும் நடைபெறும் திருக்குர்ஆன் ஷரீஃபின் விளக்க உரை மஜ்லிஸில் நாம் பங்கு கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் குர்ஆன் அது அல்லாஹுடைய திருவேதம் என்பதை உறுதி செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டோம். குர்ஆன் என்னும் வஹீனுடைய ஞானம் இந்த மனித சமுதாயத்திற்கு எவ்வளவு முக்கியமானதும் அவசியமானதுமாக இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டோம். குர்ஆன் ஷரீஃப் என்பது மனித சமுதாயத்திற்கு தேவையான வழிகாட்டுதலையும் போதனையையும் வழங்குவதாக மட்டும் இல்லாமல் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்தான், உண்மையான நபிதான் என்பதற்கு மாபெரும் அத்தாட்சியாகவும் விளங்குகிறது. குர்ஆன் ஷரீஃப் இந்த மனித சமுதாயத்திற்கு பல்வேறு போதனைகளை வழங்கக்கூடிய அதே சமயத்தில் குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாகவே ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான நபிதான் என்பதை ஒருவர் நம்பிவிட முடியும். அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஒரு அத்தாட்சியாக குர்ஆன் ஷரீஃப் விளங்குவதை நாம் பார்க்கலாம். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலிருந்தே இன்னொரு ஆசிரியரிடத்தில் சென்று பயின்று கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அது அல்லாஹுடைய திட்டமிட்ட ஒரு ஏற்பாடாக இருந்தது. அவ்வாறு பள்ளி எங்கும் செல்லாத, ஆசிரியர் யாரிடத்திலும் மண்டியிட்டு படித்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளாத ஒருவரின் மூலம் உயர்ந்த நயமிக்க சொற்களை, வாசகங்களை எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்று யோசித்தாலே இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்த வேதம் என்பதை உறுதி கொள்வார். அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்திருக்கிற இந்த வேதத்தில் நபி என்று குறிப்பிடப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாகவே நபிதான் என்பதையும் ஏற்றுக்கொள்வார். அது மட்டுமல்ல, குர்ஆன் ஷரீஃபிலே வளர்ந்துவிட்ட இன்றைய விஞ்ஞான உலகமும் வியர்ந்து பார்க்கும் அளவுக்கு பல அற்புத செய்திகள் உள்ளடங்கி இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃப் அது இறக்கப்பட்ட அந்த காலத்தில் யாரும் கற்பனை செய்து பார்த்திட முடியாத சில விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டதன் மூலம் இத்தகைய நுணுக்கமான, இத்தகைய விஞ்ஞானபூர்வமான கருத்தை எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது என்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிடலாம். அந்த அளவுக்கு அறிவியல் செய்திகள், விஞ்ஞான கருத்துக்கள் குர்ஆனில் நிறைந்து கிடப்பதை நாம் பார்க்கலாம். விண்வெளி பயணத்தை மேற்கொள்பவர்களுக்கு இருதயம் கனமாகி விடுகிறது என்பது இன்றைய விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்ட அனுபவபூர்வமான ஒரு விஷயம். அனுமானமாக சொல்லப்படுகின்ற தகவல் அல்ல. அவ்வாறு பயணம் செய்து பார்த்து அனுபவித்து சொல்கின்ற விஷயம். வானை நோக்கி பயணம் செய்கிற போது இதயம் கனத்து விடுகிறது என்று சொல்வதை, அதை ஒவ்வொருவரும் அனுபவபூர்வமாக விளங்க வேண்டும் என்று சொன்னால், மேலிருந்து கீழாக வேகமாக இறங்கும் விமானத்திலே அல்லது மேல் நோக்கி வேகமாக செல்லக்கூடிய அந்த சமயத்திலே நம்முடைய இருதயம் ஒரு விதமான படபடப்புக்கும் இருதயம் கனத்த ஒரு நிலையை உணர்வதற்கான வாய்ப்பு ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட திருக்குர்ஆன் ஷரீஃபில் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அதை
வெறுமனே நேரடி செய்தியாக சொல்லாமல் வேறொரு விஷயத்தை சொல்ல வருகிற போது ஒப்பிட்டு காட்டுகிறான். فَمَنْ يُرِدُ اللَّهُ أَنْ يَهْدِيَهُ يَشْرَحْ صَدْرَهُ لِلْإِسْلَامِ. யாருக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவனுக்கு இஸ்லாத்தின் பால் நெஞ்சை விரிவாக்கம் செய்து தந்து விடுகிறான். அவருடைய இருதயம் இஸ்லாத்தை விளங்குவதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் விரிவடைந்ததாக மாறிவிடுகிறது. அவ்வாறு சொன்னதற்கு பிறகு وَمَنْ يُرِدْ أَنْ يُضِلَّهُ, யாரை அல்லாஹு தாலா வழிகட்டிலேயே விட்டுவிட வேண்டும் என்று நாடுகிறானோ அவனுக்கு நேரான பாதையிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் நாடாமல் அவன் இருக்கிற வழிகட்டிலேயே விட்டுவிட வேண்டும் என்று நாடுகிறானோ يَجْعَلْ صَدْرَهُ ضَيِّقًا, அவனுடைய இருதயத்தை டைட்டானதாக இருகலானதாக நாம் ஆக்கிவிடுகிறோம், அல்லாஹ் ஆக்கிவிடுகிறான். கஅன்னமா யஸ்அது ஃபிஸ் ஸமா, எவ்வளவு இருகலாக ஆக்கிவிடுகிறான் என்பது பற்றி அல்லாஹ் ஓமானம் சொல்கிற போது வானத்தில் ஏறி செல்பவன் போல என்பதாக குறிப்பிடுகிறான். அப்படி என்றால் வானுலகை நோக்கி பயணம் செய்ய முடியுமா என்றெல்லாம் யோசிக்காத அந்த காலகட்டத்தில் அல்லாஹு தாலா வழிகேட்டில் விடக்கூடிய மனிதனுக்கு நேர்பாதையினுடைய விவரங்களை சொன்னால் அவனுடைய மனதில் அது புரியாது, அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவனுடைய மனம் தயாராகாது. ஏனென்றால் அவனுடைய இருதயத்தை அல்லாஹ் இருகலானதாக ஆக்கிவிட்டான் என்று குறிப்பிடுகிறான். அவ்வாறு இருகலாக ஆக்கிவிட்டதனாலே அவனுடைய உள்ளம் எப்படி ஆகிவிடுமாம், வானை நோக்கி பயணம் செய்பவன் போல அவனுடைய உள்ளம் மாறிவிடும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ அந்த காலத்திலேயே வானை நோக்கி பயணம் செய்பவனுடைய இருதயம் அது இருகலானதாக ஆகிவிடும், வெயிட்டானதாக எடையுள்ளதாக ஆகிவிடும் என்பது தெரிந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, இது போன்று நிறைய அறிவியல் செய்திகள் நாம் சொல்லலாம். எல்லாம் நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற விஷயம்தான். கடலிலே உப்பு தண்ணீர் உள்ள கடலுடைய பகுதி, குடிப்பதற்கு தகுதி வாய்ந்த நல்ல தண்ணீர் உள்ள கடலுடைய பகுதியும் இருக்கிறது. ஆனால் ரெண்டும் ஒரு இடத்திலே கலக்கிறது. அவ்வாறு கலந்தாலும் கூட கோடு கிழிக்கப்பட்ட அந்த இடத்திற்கு அப்பால் உள்ள தண்ணீர் உப்பு தண்ணீராகவும் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் நல்ல தண்ணீராகவும் இருக்கிறது. அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே வமா யஸ்தவில் பஹ்ரான், இரு கடல்களும் சமநிலை கொண்டதல்ல, இது மதுரமான தண்ணீர் அது உப்பு தண்ணீர் என்பதாக ஒரே கடலில் இருக்கக்கூடிய இரு பகுதிகளை பற்றி சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல பைனஹுமா பர்ஸஹுன் லா யபகியான், இரு கடல்களுக்கு மத்தியிலே தடுப்பை ஏற்படுத்தி இருக்கிறான் அல்லாஹ். அந்த தடுப்பு இருக்கிற காரணத்தினாலே, தடுப்பு என்பது கண்ணுக்கு தெரியும் வகையிலான தடுப்பு அல்ல, அல்லாஹுடைய சக்தி அது. இந்த தண்ணீர் அந்த தண்ணீரோடு கலந்தாலும் கூட சுவை அந்த தண்ணீருடைய சுவையாகவே மாறிவிடுகிறது. அல்லாஹு தாலா இது போன்று அறிவியல் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை குர்ஆன் ஷரீஃபில் முன்பே சொல்லியிருக்கிறான். பூமி அதனுடைய துருவ பகுதிகளில் குறைவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. காலம் செல்ல செல்ல பூமியினுடைய துருவ பகுதிகள் கடல் தண்ணீரால் நிரம்பி வருகிறது. அப்போ துருவ பகுதியினுடைய பரப்பளவு நாளுக்கு நாள் ரொம்ப பெரிய அளவில் மறையாவிட்டாலும் சிறுக சிறுக குறைந்து வருகிறது என்பது விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்ட ஆய்வு பூர்வமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் கத் அலிம்னா மா தன்குசுல் அர்து மின்ஹும் அவலம் யரவ் அன்னா நஅத்தில் அர்த நன்குசுஹா மின் அத்ராஃபிஹா, அவர்கள் கவனிக்கவில்லையா நாம் பூமியை அதனுடைய ஓரப்பகுதிகளில் குறைத்து கொண்டே வருகிறோம் என்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா என்று கேட்கிறான். அதே போல பூமியில் வாழுகின்ற நாம், மனித இனமாக இருக்கட்டும் மற்ற உயிரினங்களாக இருக்கட்டும், ஒரு 3 கிலோ எடையுள்ள குழந்தை பிறக்கிறது. நாளுக்கு நாள் சிறுக சிறுக உணவு பால் அருந்துகிற காரணத்தினாலே அதனுடைய எடை கூடிக்கொண்டே போகிறது. 4 கிலோ ஆகிறது, 10 கிலோ ஆகிறது, 20 கிலோ, 70 கிலோ வரைக்கும் கூட வருகிறது. இவ்வாறு எடை மனிதனுக்கு கூடிக்கொண்டே செல்கிறது. அவ்வாறு செல்கிற காரணத்தினால் இந்த பூமி வெயிட் கூடுதலானதாக மாறிவிடுமா? அதிகமான மனிதர்கள் பிறக்கிற காரணத்தினாலே, அதிகமான உயிரினங்கள் உருவாகிற காரணத்தினாலே இந்த பூமிக்கென்று இருக்கக்கூடிய ஒரு அசல் கணம் எடை, அந்த எடை
மனிதனுடைய பெருக்கத்தினாலே கூடிவிடுமா என்ற ஒரு கேள்வி வருமானால் அவ்வாறு கூடிவிடாது என்பதுதான் இன்றைய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து. என்ன காரணம் என்றால், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எடை கூடுதல் பூமியிலிருந்து பெறப்படுகின்ற எடைதான். 1 கிலோ இவனுக்கு எடை கூடுகிறது என்று சொன்னால் அந்த 1 கிலோ எடை பூமியில் இருந்த எடை இவனுக்கு மாறி வந்திருக்கிறது. எனவே மனிதன் யாரும் இல்லாத பூமியை எடை போட்டால், ஒரு விளக்கத்திற்காக எவ்வளவு எடை கணக்கு வருமோ அதே எடைதான் பூமியின் மீது மனிதர்கள் இருக்கும்போது எடை போடப்பட்டாலும். ஏனென்றால் மனிதனுக்கு புதிதாக வேறெங்கும் இருந்தும் வெயிட் கூடுவதில்லை. பூமியில் இருக்கின்ற அந்த சத்துக்கள் தான் உணவின் வாயிலாக நேரடியாக மண்ணில் இருந்து வெயிட்டை இவன் எடுத்துக்கொள்வதில்லை. அந்த மண் சத்தாக மாறுகிறது, தாவரங்களாக தானியங்களாக மாறுகிறது. அதிலிருந்து கிடைக்கப்படுகின்ற வெயிட் தான் இவனுக்கு. அதே போல் இவன் இறந்ததற்கு பிறகு மீண்டும் பூமியில் புதைக்கப்படுகிறான். ஒரு புறம் பூமியினுடைய சத்துக்களும் எடைகளும் பெறப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் ஏற்கனவே எடுக்கப்பட்ட சத்துக்களும் எடைகளும் பூமிக்கு சென்று கொண்டே இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹு தாலா கத அலிம்னா மா தங்குசுல் அர்து மின்ஹும், மனிதர்களினாலே பூமி எவ்வளவு குறைகிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இன்று இத்தனை பேர் பிறந்தாங்க, இத்தனை பேர் பூமியில் உள்ள இவ்வளவு தானியங்களை சாப்பிட்டாங்க, அதனால பூமியினுடைய வெயிட் எவ்வளவு குறையுது, அந்த பூமியினுடைய வெயிட் குறைந்து மனிதனுக்கு எவ்வளவு மாறிச்சு என்கிற கணக்கெல்லாம் எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மனிதனுக்கு கிடைக்கின்ற எடைகளும் வெயிட்டுகளும் பூமியிலிருந்து பெறப்படுகின்றன என்கிற அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு தற்போதுதான் ஆய்விலே தெரிய வந்திருக்கிறது என்றால், அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபில் அப்பொழுதே பதிவு செய்து வைத்திருக்கிறான். வல்லாஹு அம்பத்தக்கும் மினல் அர்தி நபாத்தா, அல்லாஹ்தான் உங்களை பூமியிலிருந்தே வளர்க்கிறான். பூமியிலிருந்தே வளர்க்கிறான் என்பதற்கு அர்த்தம் பூமியில் வைத்துக்கொண்டு வளர்க்கிறான் என்பதல்ல, பூமியினுடைய சத்துக்களில் இருந்தே உங்களை வளர்ச்சி அடைய செய்கிறான் என்பது அதனுடைய பொருள். இந்த ஆயத்தும் அதே கருத்தை தெளிவுபடுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இப்படி நிறைய சொல்லலாம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட கருத்தாளம் மிக்க விஞ்ஞானபூர்வமான வாசகங்களை எல்லாம் சொல்ல முடிந்ததென்றால் அது அல்லாஹ் வழங்கியிருக்கிற அந்த வேதத்தின் மூலமாகத்தான் அவர்களால் சொல்ல முடிந்தது. எனவே இந்த குர்ஆன் ஷரீஃப் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மாபெரும் அத்தாட்சி என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாமே ஏன் சொல்லப்படுகிறது? குர்ஆனின் மீது உள்ள நம்பிக்கை நமக்கு வலுப்பெற வேண்டும், குர்ஆனின் மீது உள்ள மரியாதை நமக்கு கூட வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. குர்ஆனுடைய வாசக அமைப்பை பார்த்தாலே எவ்வளவு நயமிக்க பேச்சை பேசக்கூடிய மிகப்பெரிய மொழி நிபுணராக, மொழியியல் வல்லுநராக இருந்தாலும் கூட அவர் திகைத்து போகும் அமைப்பிலே குர்ஆன் ஷரீஃபினுடைய வாசக அமைப்புகள் அமைந்திருப்பதை உணரலாம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், சுவன வாசல் என்பது 8 இருக்கிறது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள், ஃபில் ஜன்னதி சபஅத்து அப்வாபின், சுவனத்தில் 8 வாசல்கள் இருக்கிறது. ஃபீஹா பாபுன் யுஸம்மர் ரையான், ஃபில் ஜன்னதி சமானியத்து அப்வாப், சொர்க்கத்திலே 8 வாசல்கள் இருக்கின்றன. அதில் ஒரு வாசலுக்கு பெயர் ரையான். லா யதுகுலுஹு இல்லா ஸாயிமூன், அந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைவார்கள். நோன்பாளிகளுடைய அந்தஸ்தை விளக்குவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நோன்பாளிகளுக்கென்று அல்லாஹ் சொர்க்கத்தில் தனி நுழைவாயில் வச்சிருக்கிறான், அதில் வேற யாரும் உள்ள போக முடியாது, நோன்பாளிகள் மட்டும்தான் அந்த வழியாக போக முடியும். எப்படி ஒரு விசேஷம் நாம் நடத்துகிறோம் என்று சொன்னால் முக்கியஸ்தர்கள் மட்டும் வந்து போவதற்கென்று ஒரு தனி வாயிலை ஏற்பாடு செய்திருக்கிறோம், பொது நபர்கள் அந்த வழியிலே வந்து செல்ல முடியாது. அது மாதிரி அல்லாஹு தாலா நோன்பாளிகளுக்கென்று சொர்க்கத்தில் தனி வாசலை வைத்திருக்கிறான் என்று சொன்னபோது சொர்க்கத்தில் 8 வாயில் இருக்கிறது என்று சொன்ன செய்தி நமக்கு தெரிகிறது. அதே போல நரகத்திற்கு 7 வாயில்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலேயே சொல்லியிருக்கிறான். லஹா சபஅத்து அப்வாப், நரகத்திற்கு 7 வாயில்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலேயே சொல்லியிருக்கிறான். இப்போ நமக்கு சொர்க்கத்துக்கு 8 வாசல் என்பதும்
நரகத்திற்கு 7 வாசல் என்பதும் தெரிந்துவிட்டது. ஆனால் அல்லாஹு தஆலா வாசல், வாயில் என்பதற்கான அரபி வார்த்தையாகிய அபுவாப் என்பதை மொத்தம் 15 இடங்களிலே சொல்கிறான். அப்போ மொத்தம் 15 இடத்திலே சொல்லுவதை பார்த்தால் சொர்க்கத்தினுடைய வாயில் 8, நரகத்தினுடைய வாயில் 7, இரண்டையும் கூட்டி மொத்தத்தில் பாபுகள், அபுவாப் என்பது மொத்தம் 15 என்கிற அந்த கணக்கை உணர்த்துவதாக குர்ஆன் ஷரீஃபில் 15 இடத்திலே அல் அபுவாப் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. இதே போல நிறைய பெரிய பெரிய ஞானிகளெல்லாம் திகைத்து போகின்ற அமைப்பிலே குர்ஆனுடைய வாசக அமைப்புகள் இடம்பெற்றிருப்பதை கவனிக்கலாம். அஷ்ஷஹர் என்று சொன்னால் மாதம் என்பது பொருள். ஷஹர் என்ற வார்த்தை மட்டும் குர்ஆன்ல 12 தடவை வருகிறது. அப்போ ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் கணக்கு என்கிற அதை அறிவுறுத்தக்கூடியதாக அது அமைகிறது. அதே போல யௌம் என்று சொன்னால் நாள் என்பது பொருள். யௌம் என்ற வார்த்தை மட்டும் 365 இடங்களிலே கூறப்படுகிறது. இப்போ ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் என்பது அந்த கணக்கை அது குறிப்பிடுவதாக அமைகிறது. இதே போல அல் ஐயாம் என்று சொன்னால் நாட்கள். யௌம் என்பது ஒருமை, அல் ஐயாம் என்பது பன்மை. நாட்கள் என்ற அர்த்தம் தரக்கூடிய அல் ஐயாம் என்பது 30 இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவ்வாறு 30 இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுவதன் மூலமாக ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள் என்பது அந்த கணக்குக்கு அது ஒத்து வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இப்படி அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபில் அமைத்திருக்கிற வாசகங்கள் எதுவுமே எதேச்சையாக அமைந்தது என்பதல்ல. அது ஒவ்வொன்றும் பல்வேறு நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் உள்ளடக்கியதாக அமைந்திருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம். இதுபோன்று எத்தனையோ பல்வேறு தகவல்களை நம்மால் சொல்ல முடியும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தாலா ஒரு சட்டத்தை சொல்கிறான். ஒரு முஸ்லிம் இன்னொருவனை தவறுதலாக கொலை செய்து விடுகிறான். தவறுதலாக என்று சொன்னால் கொல்ல வேண்டும் என்ற திட்டம் இல்லை. இவன் வீட்டிலிருந்து ஒரு கல்லை அப்புறப்படுத்தி போட்டான், அது ஒருவன் மீது விழுந்து விட்டது. அல்லது வேட்டையாட சென்ற ஒருவன் தூரத்தில் இருக்கக்கூடிய மானை குறிவைத்து அவன் துப்பாக்கியை இயக்கினான், அது யதார்த்தமாக வேறொருவன் மீது பட்டுவிட்டது, அதன் மூலம் அவன் இறந்து விட்டான். இவ்வாறு தவறுதலாக நடக்கின்ற கொலைக்கு பரிகாரம் என்ன என்பது பற்றி குர்ஆன் விளக்கும் போது தஹ்ரீரு ரகபா, ஒரு அடிமையை உரிமை விடுதல் அப்படின்னு ஒரு விஷயம். அடிமையை உரிமை விடுதல் என்பது செய்ய முடியாமல் போனால் சியாமு ஷஹரைனி முத்ததாபிஐனி, தொடர்படியாக 2 மாதம் நோன்பு இருக்க வேண்டும். தொடர்ந்து இடைவிடாமல் 2 மாதம், அதாவது 60 நாட்கள் நோன்பு இருப்பதன் மூலமாக அதற்கு பரிகாரம் ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறான். இந்த ஷஹரைனி முத்ததாபிஐனி என்கிற இந்த வார்த்தை இடம்பெறக்கூடிய அந்த ஆயத்துடைய மொத்த வார்த்தைகளை கவனித்தால் 60 வார்த்தைகள் இடம்பெறுகிறது. ஒவ்வொரு வார்த்தையாக ஷஹ்ரைனி என்பது ஒரு வார்த்தை, முத்ததாபிஐனி என்பது ஒரு வார்த்தை, தஹ்ரீரு என்பது ஒரு வார்த்தை, ரகபத் என்பது ஒரு வார்த்தை. இப்படி ஒவ்வொரு வார்த்தையாக கணக்கிட்டு வந்தால் 60 நாள் நோன்பிருக்க வேண்டும் என்கிற சட்டத்தை அல்லாஹ் சொல்கிற போது 60 வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கிறான். இவ்வாறு ஒவ்வொரு ஆயத்திலையும் ஒவ்வொரு விதமான தத்துவங்கள் நுட்பங்கள் உள்ளடங்கியிருப்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இவ்வாறு நாம் விளங்கிக் கொள்வதன் மூலமாக குர்ஆனின் மீது உள்ள மரியாதை நமக்கு கூட வேண்டும். குர்ஆனின் மீது உள்ள நம்பிக்கை வலுப்பெற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரை நடைபெறும் இந்த மஜ்லிஸிலே நம்மை தொடர்ந்து பங்கு கொள்ள செய்வானாக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, திருக்குர்ஆன் தஃப்சீரை துவங்குவதற்கு முன்பு, குர்ஆன் ஓதுவதற்கு முன்பு நாம் பேண வேண்டிய சில விஷயங்கள், அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓத ஒருவர் துவங்கினால் அவர் செய்ய வேண்டியது என்ன? ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், நீ குர்ஆன் ஓத முற்பட்டால் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கேட்டுக்கொள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த ஆயத்தின் மூலமாக கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதற்கு முன்பு அஊது ஓதுவது சுன்னத்தாகும் என்கிற முடிவுக்கு மார்க்க சட்ட வல்லுநர்கள் வருகிறார்கள். தொழுகையில் இருந்தாலும் சரி,
தொழுகைக்கு அப்பால் குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓத துவங்குவதற்கு முன்பு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை ஓதிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கேட்பதற்காக வேண்டி உள்ள வாசகத்திலே அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் என்று இன்னொரு வாசகமும் இருக்கிறது. அதுவும் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இரண்டில் சிறப்பு வாய்ந்தது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதுவதுதான். இன்னொரு விஷயம், குர்ஆன் ஓத துவங்குவதற்காக மட்டும்தான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓத வேண்டும். வேற எதையும் ஓத துவங்குவதற்காக வேண்டி அஊது ஓத வேண்டிய அவசியம் இல்லை. திக்ர் செய்ய போகிறோம், தஸ்பீஹ் ஓத போகிறோம், ஸலவாத் ஓத போகிறோம், இது போன்ற எதற்கும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதிக்கொள்ளும்படி குர்ஆனிலேயும் நமக்கு சொல்லப்படவில்லை, ஹதீஸிலிருந்தும் அதற்கு எந்த முன்மாதிரியும் இல்லை. சிலர் பாங்கு சொல்வதற்கு முன்பு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவ்வாறு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வாறு செய்வதற்கான எந்த முன்மாதிரியும் ரசூலுல்லாவிடமோ சஹாபாக்களிடமோ கிடையாது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையும் சரி, குர்ஆன் கூறக்கூடிய இந்த வாசகமும் சரி, குர்ஆன் ஓத துவங்குவதாக இருந்தால் மட்டும்தான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல வேண்டும். வேறு காரியங்களுக்காக வேண்டி வேறு ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு செயலை ஆரம்பிக்க போகிறோம், பிஸ்மில்லா சொல்லி துவங்குங்கள் என்று ஒரு பொதுவான ஹதீஸ் வந்திருக்கிறது. நாம் சாப்பிட ஆரம்பிப்பதா இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லி துவங்க வேண்டும். தூங்க செல்வதற்கு முன்பும் அல்லாஹுடைய பெயரை கூறி தூங்க செல்ல வேண்டும். ஒது செய்வதாக இருந்தால் பிஸ்மில்லா கூறி ஒது செய்ய வேண்டும். வீட்டிலிருந்து வெளியே புறப்படுவதாக இருந்தால் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்று அல்லாஹுடைய திருநாமத்தை கூறி புறப்பட வேண்டும். இப்படி ஒவ்வொரு முக்கியமான காரியத்தை துவங்குவதற்கும் பிஸ்மில்லா ஓத வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் அஊது என்பது குர்ஆன் ஷரீஃபை ஓத துவங்குவதற்காக வேண்டி மட்டும்தான் அது ஓதப்பட வேண்டும், சொல்லப்பட வேண்டும். தொழுகையிலே அஊது ஓதித்தான் அதற்கு பிறகு குர்ஆனை ஓத துவங்க வேண்டும். தொழுகையிலும் கூட ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. அபூ தாவூத் என்னும் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கான யஸ்தஈது கப்ல கிராஅத்தில் ஃபாத்திஹத்தி ஃபி ஸலாத். தொழுகையிலே ஃபாத்திஹா சூரா ஓதுவதற்கு முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போல தொழுகையிலே தஅவ்வுது ஓத ஒருவர் மறந்து விட்டார், அதற்காக வேண்டி தொழுகையில் குறை ஏற்படுமா, தொழுகை கூடாமல் போய்விடுமா அப்படின்னா எந்த குறைவும் ஏற்படாது. ஏனென்றால் அஊது ஓதுதல் என்பது ஒரு சுன்னத், சிறப்பு வாய்ந்த செயல்தானே தவிர கட்டாயமான செயல் அல்ல. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே குறைவு செய்கின்ற ஒரு சஹாபியை அழைத்து இவ்வாறெல்லாம் தொழக்கூடாது, தொழுவதாக இருந்தால் இப்படித்தான் தொழ வேண்டும் என்று தொழுகையினுடைய முறையை கற்றுத்தந்தார்கள். அவ்வாறு கற்றுத்தந்த போது இதா கும்த இல ஸலாத்தி ஃபகப்பிர் சும்ம க்ரஅ மா தயஸ்ஸர மஅக மினல் குர்ஆன். தொழுகைக்காக வேண்டி நீ வந்து நின்றால் முதல் அல்லாஹு அக்பர் என்று சொல், பிறகு குர்ஆனிலிருந்து உன்னோடு இருக்கிற, உனக்கு ஞாபகம் இருக்கிற ஆயத்துக்களை நீ ஓது என்று சொன்னார்கள். கட்டாயம் அஊது ஓதத்தான் தொழுக வேண்டும் என்று இருந்திருக்குமானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமயத்திலே அந்த சஹாபிக்கு அஊது ஓதுவதை குறிப்பிடாமல் இருந்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் கட்டாயம் தொழுகையில் இருக்க வேண்டிய அம்சங்களைத்தான் அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள். எனவே தொழுகையிலே ஒருவருக்கு அஊது ஓத மறந்துவிட்டால் அதை திருப்பி ஓத வேண்டும் என்ற அவசியமும் இல்லை, அதற்காக வேண்டி சஜிதா சஹ்வு செய்ய வேண்டுமோ என்கிற அவசியமும் இல்லை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக ஓதுகிறோமே, இதனுடைய பொருள் என்ன, இதனுடைய விளக்கம் என்ன? அஊது என்று சொன்னால் அஸ்தஜீரு பி ஜனாபில்லா, அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நான் பாதுகாப்பு கேட்கிறேன். அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்கும் வாசகம் அஊது என்பது. மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து. எதற்கு பாதுகாப்பு கேட்கிறேன்?
ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கேட்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய கருத்து என்ன? அல்லாஹ் எனக்கு அவன் இம்மை மறுமை ஆகியவற்றில் ஏதாவது தீங்கிழைப்பதிலிருந்து பாதுகாப்பு கேட்கிறேன். தீன் சம்பந்தமான விஷயத்திலும் எனக்கு அவன் குறை செய்து விடக்கூடாது, துன்யா சம்பந்தமான விஷயத்திலும் அவன் எனக்கு குறை செய்து விடக்கூடாது. அல்லாஹ்வால் எனக்கு ஏவப்பட்டிருக்கிற விஷயத்தை செய்யாமல் இருப்பதற்கு ஷைத்தானின் தூண்டுகோலாக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ்வால் தடுத்த விஷயங்களை செய்யும்படி தூண்டுபவனாக ஷைத்தான் ஆகிவிடக்கூடாது. இதற்காக ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கேட்டுக் கொள்ள வேண்டும். அவ்வாறு பாதுகாப்பு கேட்பதன் அவசியம் என்ன என்பதிலிருந்தே நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஷைத்தானின் மூலமாக மனிதனுக்கு தீங்கு செய்ய முடியும், ஷைத்தானின் மூலமாக தீங்கு செய்ய முடியும் என்பதனால் தான் அல்லாஹு தாலாவிடத்தில் பாதுகாப்பு கேட்டுக் கொள்ளும்படி அல்லாஹ்வே நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹு தாலா மனிதனை சோதிப்பதற்காக வேண்டி ஷைத்தானுக்கு அப்படி ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறான். அதுவும் அல்லாஹ்வாக கொடுத்ததுனாலே. இன்னொரு விஷயம், ஷைத்தானால் தீங்கு செய்ய முடியும் என்பதும் கூட அல்லாஹ் நாடினால் தான் முடியும். ஷைத்தான் நினைக்கிறதனால் மட்டுமே அவன் தீங்கை செய்துவிட முடியாது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா வமாஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ், ஷைத்தான்களாகிய அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் பாதிப்பை ஏற்படுத்திவிட முடியாது என்பதாக குறிப்பிடுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய அனுமதியோடு ஷைத்தான் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்பது அதிலிருந்து தெரிகிறது. எனவேதான் அவ்வாறு பாதுகாப்பு கேட்கும்படி அல்லாஹ்வும் நமக்கு உத்தரவிட்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை கடைபிடித்திருக்கிறார்கள். அஊது பில்லாஹ் என்ற வாசகத்திலே நான் பாதுகாப்பு கேட்கிறேன் என்பதற்கு பிறகு ரஹ்மானிடம் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று அமைந்திருக்கலாம், ரஹீமிடம் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று அமைந்திருக்கலாம், அல்லது அல்லாஹுக்கு இன்னும் பல பெயர் இருக்கிறது, ஜப்பார் இருக்கிறது, காதிர் இருக்கிறது, எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது. அந்த பெயர்களை எல்லாம் தவிர்த்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று நாம் ஓதுகிறோமே, அதற்கு என்ன காரணம்? அல்லாஹுடைய திருநாமங்களிலே ரொம்ப பவர்ஃபுல்லானது அல்லாஹ்ங்கிற வார்த்தை தான். ஏன் அது பவர்ஃபுல்லான வார்த்தைன்னு சொல்றோம்? மற்ற எந்த வார்த்தைகளும் இவ்வளவு விரிவான பொருள் கொண்டதில்லை. அல்லாஹ்ங்கிற வார்த்தை அவ்வளவு விரிவான பொருள் கொண்டது. சாதாரணமாக சொல்வதுண்டு அல்லாஹ் என்றால் அதற்கு என்ன விளக்கம்? அல் முஸ்தஹிக்கு லில் இபாதா, வணங்குவதற்கு தகுதி பெற்றவன். அடியார்களாகிய நாம் வணங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வணக்கத்தை பெறுவதற்கான தகுதி அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹ் என்று சொன்னாலே அல் முஸ்தஹிக்கு லில் இபாதா, வணங்குவதற்கு தகுதி பெற்றவன் என்பதாக அதற்கு பொருள். வணங்குவதற்கு தகுதி பெற்றவனாக யார் இருக்க முடியும்? யார் மற்றவர்களுடைய தேவையை நிறைவு செய்ய முடியுமோ, மற்றவர்களுடைய நிலையை பற்றி நன்கு அறிந்திருக்க முடியுமோ, மற்றவனுக்கு பாதிப்பு ஏற்படாமல், அப்படி பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலைகள் வருமானால் அதையெல்லாம் தடுக்கும் ஆற்றல் இருக்க முடியுமோ, அப்படிப்பட்டவன் மட்டும்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவனாக இருக்க முடியும். எனவே இந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்குள்ளரையே அல் அலீம், அல் காதிர், அல் ஹக்கீம் என்கிற வேறு 3 பெயர்களுடைய அர்த்தம் உள்ளடங்கி விடுகிறது. இவ்வளவு விரிவான பொருள் கொண்ட வார்த்தையாக இருக்கிற காரணத்தினால், அதுவும் அல்லாஹ்விடத்தில் நாம் ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கேட்க போகிறோம். ஷைத்தான் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் அவன் விலகி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை ஓதுகிறோம். எனவே ஷைத்தான் விலகி கொள்வதற்கு அவனை மிரட்டும் ஒரு வார்த்தையாக அல்லாஹ் இருக்கிறது. அல்லாஹ் என்ற வார்த்தையை கூறி ஷைத்தானை மிரட்டுவது போல வேற எந்த வார்த்தையை கூறியும் மிரட்ட முடியாது. ஏனென்றால் அவ்வளவு அர்த்தமும் கருத்தும் இந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் என்று சொன்னாலே அல் அலீமு, அல் கதீரு, அல் ஹக்கீம் என்று சொல்கிறோம். ஒருவன் நம்மளை பார்த்து மிரள வேண்டும், நமக்கு தீங்கிழைக்காமல் அவன் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் குத்ரத் பெற்றவனாக, ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும். ஆற்றல் பெற்றவனாக மட்டும் இருந்தால் பத்தாது,
இவ்வாறு ஏற்பட போகிறது என்பது பற்றிய ஞானம் உள்ளவனாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு அதிகாரம் படைத்த ஒருவர், ஆட்சி அதிகாரம் படைத்த ஒருவர், அவருக்கு மறைமுகமாக பாதிப்பு செய்யப்படுகிற போது அவரால் அதை தடுத்துக் கொள்ள முடிவதில்லை. ஏனென்றால் அவரிடத்தில் ஆற்றல் மட்டும்தான் இருக்கிறதே தவிர அவ்வாறு நடைபெறக்கூடியதை அறிந்து கொள்ளக்கூடிய இல்மு என்பது இல்லை. எனவே அல்லாஹு தஆலா காதிராக மட்டும் இல்லை, அலீமாகவும் இருக்கிறான். அதே மாதிரி கவனித்தால் ஒருவன் தனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை தடுப்பதானாலும் சரி, அல்லது இன்னொருவனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை தடுப்பதானாலும் சரி, சக்தி பெற்றவனாகவும் அந்த இடத்திலே ஆஜராகி நடப்பதை பார்த்து கொள்பவனாகவும் இருந்தால் மட்டும் போதாது, ஹக்கீம் என்னும் நுண்ணறிவாளனாக நிறைந்த ஞானம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ ஆட்சி அதிகாரம் படைத்தவர்கள் அவர்களுக்கு முன்னிலையிலேயே பல கொடூரங்கள் நடக்கிறதை அவர்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாமல் இல்லை, தெரிந்து கொண்டே சும்மா இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களிடத்தில் ஹிக்மத் இல்லை. ஹிக்மத் இருந்திருக்குமானால் எது தவறானாலும் உடனே அதை தடுப்பதற்காக வேண்டி அவர்கள் முற்படுவார்கள். அல்லாஹு தஆலா காதிராகவும் இருக்கிறான், அலீமாகவும் இருக்கிறான், ஹக்கீமாகவும் இருக்கிறான் என்கிற காரணத்தினாலே வெறுக்கத்தகுந்த விரும்பத்தகாத எந்த காரியம் நடந்தாலும் அவன் தடுக்கும் ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான். அதை தடுக்கும் சக்தி அவனுக்கு இருக்கிறது. எனவேதான் ஷைத்தானுடைய பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பு கேட்டு நாம் துஆ செய்யக்கூடிய இந்த வாசகத்திலே அஊதுக்கு அடுத்து பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு என்று சொல்கிறோம். இந்த அல்லாஹ் என்று சொன்னதன் வாயிலாக ஆற்றல் மிக்கவனான, நுண்ணறிவாளனான, அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியவனான அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்கிறோம் என்று விரிவாக சொன்னதற்கு சமமாக இந்த வாசகம் அமைந்து விடுகிறது. ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்கிறோம். ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் என்று சொன்னால் ஷைத்தான் என்பது ஒரு தனி நபருடைய பெயர் அல்ல, நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் என்பது பண்பு பெயர். ஷைத்தான் என்பது சில பண்புகளை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஷைத்தான் என்று சொல்லலாம். ஷைத்தான் என்ற இந்த வார்த்தை ஷதன என்ற ஒரு அரபி மூலச்சொல்லில் இருந்து வந்தது. ஷதன என்று எப்போ சொல்வாங்க? தூரமாகிவிட்டான், விலகிவிட்டான் என்பதற்கு ஷதன என்று சொல்வார்கள். அரபியிலே ஷதனத்து தாருஹு என்று சொன்னால் அவனுடைய வீடு தூரமாக ஆகிவிட்டது, வெகு தூரத்தில் இருக்கிறது என்பதற்கு சொல்வார்கள். அதே போன்று பிஇருன் ஷதூனுன், ஆழமான கிணறு என்ற அர்த்தத்திலே தண்ணீர் நம்மை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போய்விடுகிறது என்கிற அர்த்தத்திலே பிஇருன் ஷதூனுன் என்று சொல்வார்கள். இப்படி புழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அரபி வார்த்தையில் இருந்து வந்ததுதான் ஷைத்தான். எனவே ஷைத்தான் என்று சொன்னாலே அவன் பஈத், தூரமானவன், அல்லாஹுடைய அருளிலிருந்து தூரமானவன் என்பது அதற்கு பொருள். ஷைத்தான் என்பது தமர்ருத், கட்டுப்படாமை, விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நடப்பதற்கும் சண்டித்தனம் செய்வதற்கும் சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிற காரணத்தினால் அத்தகைய தன்மை கொண்ட ஒவ்வொரு மனிதன், ஜின் எல்லாருமே ஷைத்தான் தான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஷயாத்தீனில் ஜின்னி வல் இன்ஸ், ஜின் மனிதர்களில் ஷைத்தானாக இருப்பவர்கள் என்று குறிப்பிடுகிறான். அப்ப ஜின்களிலும் ஷைத்தான்கள் யாருன்னா கட்டுப்படாதவர்கள், மனிதர்களையும் அல்லாஹுடைய உத்தரவுக்கு கட்டுப்படாதவர்கள் ஷைத்தான்கள். அப்ப ஷைத்தான் என்பது அது ஒரு பண்பு பெயர் தானே தவிர ஒரு தனி நபருடைய பெயர் அல்ல. தனி நபராகிய அந்த ஷைத்தானுடைய பெயர் இபிலீஸ். இபிலீஸ் என்பதுதான் அவனுடைய தனிப்பெயர். ஷைத்தான் என்பது இந்த செயலை செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் சொல்லப்படுகின்ற பொதுவான பெயர். எனவேதான் ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் கேட்கிறேன் என்று சொல்கிற போது தனிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கெடுத்த அந்த இபிலீஸிடமிருந்து மட்டுமல்ல, அவனுடைய பட்டாளிடத்திடமிருந்தே பாதுகாப்பு கேட்பதாக அமைகிறது. அது மட்டுமல்ல, மனிதர்களிலேயே யார் இவ்வாறு சேட்டைக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு கேட்டது போல ஆகிவிடுகிறது. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கேட்பதற்கான வேறு பல சந்தர்ப்பங்களையும் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதுவெல்லாம் சாதாரணமாக ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கேட்கும் வேறு வாசகங்களாக அமைந்திருக்கிறதே தவிர அஊது என்ற இந்த
குர்ஆனை துவங்குவதற்காக ஓதப்படும் அந்த வாசகமாக அமைந்திருப்பதில்லை. ஒருவருக்கு கோபம் ஏற்படுகிறது, ஷைத்தானுடைய தூண்டுதலினால் தான் கோபம் ஏற்படுகிறது. எனவே ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கேட்டுக்கொள்ளும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி இன்னொருவரோடு சண்டை சச்சரவு செய்து கொண்டிருந்தார். அவ்வாறு சண்டை சச்சரவு செய்து கொண்டு இருக்கிற போது அவுது பில்லா ஓதினான்னு சொன்னா உனக்கு கோபம் அடங்கிரும் என்பதாக இன்னொருவர் அறிவுரை கூறினார். ரசூலுல்லாஹி இது அந்த சஹாபியிடத்தில் மேற்கொண்டும் இவர் கோபப்பட ஆரம்பித்தார். என்ன நான் ஷைத்தானுடைய குணம் கொண்டவனாக இருக்கிறேன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது, கோபம் என்பது ஷைத்தானுடைய தூண்டுதலினால் ஏற்படுகிறது. அவனுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு கேட்டு நாம் இந்த வாசகத்தை சொல்வோமையானால் அதன் மூலமாக நமக்கு கோபம் தணியும். ஷைத்தானுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு தீண்டுதல் ஏற்பட்டால், அதாவது தீய எண்ணங்கள் தோன்றினால், நீங்க அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கேளுங்கள் என்று குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்கிறான். எனவே தீய எண்ணங்கள் வந்தால் கூட ரப்பி இன்னி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் அல்லது அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம், இது போன்ற வாசகங்களை ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கேட்பதற்காக ஓதிக்கொள்ளலாம். சுய தேவையை நிறைவு செய்வதற்காக வேண்டி கழிவறைக்கு செல்கிற போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குப்ஸி வல் கபாயிஸ், யா அல்லாஹ் உன்னிடத்திலே ஜின்கள், கெட்ட ஜின்கள், ஆண் ஜின்கள், பெண்கள் ஜின்களிடமிருந்து நான் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று கேட்டுவிட்டு தான் உள்ளே செல்ல வேண்டும் என்று வருகிறது. ஏனென்றால் தீய இடங்களில், தீய காரியம் நடைபெறும் இடங்களில் ஷைத்தான் ஜின்கள் அதிகமாக குடியிருப்பார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் தன்னுடைய மானத்தை திறக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஷைத்தானுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்கும். எனவே அவ்வாறு நடைபெறக்கூடிய இடங்கள் கழிவறைகள் என்கிற காரணத்தினால் அங்கு ஷைத்தானுடைய சேட்டைகள் அதிகமாக இருக்கும் என்பதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு அந்த சமயத்திலே ஓதிவிட்டு செல்லுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறு ஒவ்வொரு சமயத்திலும் ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கேட்பதற்கான வாசகங்களும் துஆக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாகவும் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. அர் ரஜீம் என்பதாக சொல்கிறோம், ஷைத்தானுக்கு கொடுக்கின்ற அடைமொழி. அர் ரஜீம் என்று சொன்னால் விரட்டுதல், விரட்டப்பட்டவன் என்பது பொருள். அதே போன்று திட்டப்பட்டவன், எல்லோராலும் சபிக்கப்பட்டவன், அல்லாஹுடைய ரஹமத்திலிருந்து தூரமாக்கப்பட்டவன் என்கிற பொருள் எல்லாம் இருக்கிறது. இவன் அல்லாஹுடைய உத்தரவை ஏற்காததனாலே, அல்லாஹுடைய உத்தரவுக்கு கட்டுப்படாததனாலே அல்லாஹுடைய அருளில் இருந்து தூரமானான், அல்லாஹுடன் நெருங்குவதிலிருந்து விரட்டப்பட்டு கொண்டே இருக்கிறான். அடியார்களாகிய நல்லவர்களாகிய மனித சமுதாயத்திடமிருந்து மலக்குமார்களிடமிருந்தும் நாவால் சபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான் என்கிற அர்த்தத்திலே தான் அவனுக்கு அர் ரஜீம் என்கிற அடைமொழியும் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய ஒரு உத்தரவை ஏற்காத அந்த இபிலீஸை அல்லாஹு தாலா இவ்வளவு பெரிய சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கிறான் என்று சொன்னால், நாம் அல்லாஹுடைய உத்தரவுகளில் எவ்வளவு தவற விடுகிறோம், அல்லாஹுடைய கட்டளைகளில் எவ்வளவு மாற்றம் செய்கிறோம் என்பதை சிந்தித்து உணர்ந்தோமானால் நமக்கும் இந்த பயம் வர வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய அருளிலிருந்து தூரமாக்கப்பட்டவர்களாக நாம் ஆகிவிடுவோமோ, அல்லாஹு தாலா மனிதர்களிலும் ஷைத்தான்கள் என்று குறிப்பிட்டானே அந்த பட்டியலில் நாம் இடம்பெற்று விடுவோமோ என்கிற அச்சம் நமக்கு வந்துவிடும். அத்தகைய அச்சத்தை நாம் எப்பொழுதுமே கொண்டவர்களாக, அல்லாஹு தாலாவுடைய உத்தரவை பேணி பாதுகாப்பவர்களாக, நம்முடைய கால நேரங்களில் அவ்வப்போது ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கேட்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சுபுஹிலே அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் பிஸ்மில்லாஹில்லதீ லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். இதை 3 முறை நாம் ஓதி வந்தோம் என்று சொன்னால் மாலை வரை எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் அல்லாஹு தாலா பாதுகாக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மக்ரிபுக்கு பிறகு இதை ஓதினால் சுபுஹ் வரையிலும் அல்லாஹு தாலாவுடைய விசேஷமான பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது.
ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து மட்டுமல்ல, அல்லாஹுடைய படைப்புகளின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கேட்கும் வாசகமாக இது அமைந்திருக்கிறது. சஹாபாக்கள் பலர் இந்த துஆவை ஓதி வந்த காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைத்தது என்பதை உறுதியோடு அவர்கள் கண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபிக்கு உம்முடைய வீடு தீப்பிடித்து எரிகிறது என்று சொன்ன சமயத்திலே அவ்வாறு நடந்திருக்காதே, நான் இன்று காலையில் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவ ஸமீஉல் அலீம் என்பதை ஓதி இருக்கிறேன் என்று உறுதிபட சொன்னார். அங்கு போய் பார்த்தால் வரிசையாக வீடு தீப்பிடித்து எரிந்ததில் இவருடைய வீட்டுக்கு முன்னால் உள்ளது வரையிலும் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு அவருக்கு உறுதி இருந்தது. நாம் இந்த மாதிரி துஆக்களை ஓது வருகிற காரணத்தினால் நமக்கு ஏற்படுகின்ற நடைமுறை சிக்கல்கள், பிரச்சனைகள், பேராபத்துக்கள் ஏற்படாமல் அல்லாஹு தாலா பாதுகாப்பான். அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய வருகையை அங்கீகரிப்பானாக. தீனின் மீதும் குர்ஆனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்வதன் மீதும் அல்லாஹு தாலா நமக்கு ஆர்வத்தை அதிகப்படுத்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி